ஒரு சிறிய கிராமம். பசுமை எல்லைகளால் சூழ்ந்த ஓர் இடம். அதில் ஒரு பாழடைந்த குடிசை. அதில் ஒரு ஆடு இருந்தது. அது நல்ல மனமுடைய ஆடு. அவளுக்கு சொந்தமென்று யாருமில்லை. ஆனால் முகத்தில் புன்னகையும் மனத்தில் அன்பும் மட்டும்தான் இருந்தது. ஒருநாள் முட்டுக்காட்டில் புல் மேய்ந்து கொண்டிருந்த போது கீச் கீச் என ஒரு மென்மையான கதறல் கேட்டது. அவள் ஓடி சென்று பார்த்தாள். அடடா, ஒரு கிளி சிறகுகள் காயமடைந்து கீழே விழுந்திருந்தது. அவள் கிளியை மெதுவாக தூக்கிக் கொண்டு தன் குடிசைக்கு திரும்பினாள். மழையில் உலர்ந்த இலைகளை வைத்து ஒரு மென்மையான படுக்கை செய்தாள். காயங்களை இலைகளால் கட்டினாள். தினமும் பழம், இலை, சில நேரம் சிறு பூச்சிகள் கொடுத்தாள். சில நாட்கள் கழித்து அந்த கிளி நலம் பெற்றது. ஒரு நாள் பறக்கத் தயாரானது. சிறகுகளை விரித்து வானம் நோக்கி பறந்தது. அதற்குப் பிறகு கிளி ஒரு கேள்வி கேட்டது. ஆடே ஆடே, நீ என் உயிரை காப்பாற்றினாய். நான் உனக்காக என்ன செய்யணும்? சொல். என்ன வேண்டுமானாலும் கேள், செய்கிறேன் என்றது. ஆடு மெதுவாக சிரித்தாள். உன்னை காப்பாற்றியதே நான்தான். இதில் எனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னையே கேட்கிறாய். போய் வேலையைப் பார் என்றது ஆடு. பரவாயில்லை, என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்றது கிளி. உன்னால் முடிந்தால் எனக்கு ஒரு அழகான வீடு தர முடியுமா? கிளி சிரித்தது. அது பறந்து சென்று வானத்தின் மேல் ஒரு வட்டம் சுற்றியது. அந்த கிளி ஒரு மாயக்கிளி. அடுத்த நொடியில் ஆட்டின் பாழடைந்த குடிசை, பச்சை புல், பழவகைகள், வண்ண ஒளி, வெண்தோட்டம், சிறிய நீரூற்று கொண்ட அழகான வீடாக மாறியது. ஆட்டின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. இது என்ன கனவா என ஆடு பிரமித்து பார்த்தது. கிளி அழகிய சிரிப்புடன் பறந்து சென்றது.